அப்புறம் அவங்க பாவம்ல அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீல்ஸ் போடுறாங்க, அதுக்கெலாம் நம்ம லைக் போட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் ஊர்வலத்தில் ஏதோ 1, 2 பொண்ணை பார்த்தா போதும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாருக்குமே லைக்ஸ் போட்டு எல்லாருக்குமே ரீல்ஸில் எல்லா இதோடையுமே கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க நீங்கள், அது தப்பு இல்லை, அப்புறம் எப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சரி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லைண்ணே, நீ எனக்கு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி அவருக்கு யோசனை வருது. அது எப்படிடா அப்போட அக்கௌண்ட்லேருந்து 10,000 எடுக்க முடியும், அது யார் அந்த 10,000 எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. அது சரி, நம்ம எதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதை பற்றியே கரெக்டாக இவன் கேட்குறானே அப்படின்ட்டு பழனி சொல்கிறாங்க. வேறு யார் எடுத்தா, இவன் தான் அப்படின்னு சொல்லி கதிரதுங்கிறாங்க. இவனா அடி நீ இது கூட எடுத்தோம், ஐயோ இது அப்பா தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிப்பாரு, அப்படி என்ன உனக்கு செலவு, நீ எதுக்கட எடுத்த, நீ எதுக்கு எடுத்தாலும் திருப்பி 3 தடவை கேட்கும்போது சரவணுக்கு ஒரு கிளிக் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம செலவுக்காக தான் இவன் எடுத்தானோ அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. மாமா பேசாமல் இருங்களேன், ஏன் மாமா சொல்கிறீங்கன்னு. ஆமாம் வேறு எதுக்காக எடுத்திருக்கான், எல்லாம் நீ ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி சென்னை போன பற்றியே அதுக்கு தானே, அவன் இப்போ அதெல்லாம் தேவையா, பேசாமல் இருங்க மாமா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. டேய் நான் என்னடா சொல்கிறது, அவனுக்கே அது உணர்ந்துட்டான்டா பாருடா.